வெல்கம் டு மெட்ராஸ் கிராணி. கார்த்திகை தீபத்தன்னைக்கு சுவாமிக்கு படைக்கிறதுக்காக பொரி உருண்டை செய்யலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவு வெல்லத்தை இடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல வெல்லம் அந்த தண்ணி கூட சேர்ந்து நல்லா கரையட்டும். நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு தேவையான பதம் உருட்டுற பக்குவம் வரணும். இப்போ நம்ம இந்த கரைசலை ஒரு நார்மலாக ஒரு ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் கொஞ்சமாக விட்டோன்னா நம்ம கைகளால் இப்படி எடுக்க முடியும். உருட்டி ஒரு பால் ஷேப்பில் கொண்டு வர முடியும். இதுதான் அந்த பாகுப்பதம். இந்த பதம் ரெடியான பிறகு நான் ஏற்கனவே 3 கப் அளவு பொரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக சுக்குத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை அது கூட சேர்த்து நல்லா இந்த பொரியோட எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும். இது கைகளால் பண்ண முடியாது, ஏன்னா வெள்ளைப்பாகு சூடாக இருக்கிற போது நம்ம ஊற்றுவோம். அதனால் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் பொரியில் அந்த வெள்ளைப்பாகு கோட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கைகளில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும். உடனே நல்லா இறுக்கமாக பிடிச்சிடுங்க. பிடிச்சா அந்த உருண்டை நல்லா பால் ஷேப் வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பொரியும் சின்ன சின்ன பாலாக ஆக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சுவாமிக்கு படைங்க. தேங்க்யூ. என்ஜாய்.